வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விடையில் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். 11th பயாலஜி தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். ஸோ டோட்டல் மார்க் வந்து 70 மார்க்கு. இதில் நமக்கு பயோ பாட்னியில் 35 மார்க்கு, பயோ ஜுவாலஜியில் 35 மார்க் இருக்கும். 11th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பரோட கொஷினை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் 2 மார்க் கொஷின் பார்க்கலாம். மீசோசோம்கள் என்றால் என்ன? வேறு ஏறு கொடிகள் எவ்வாறு தண்டு ஏறு கொடிகள் என்று வேறுபடுகிறது? ஆசிரியர் பெயர் சுட்டம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு. புரோட்டோபிளாச கோட்பாட்டை கூறு. சைட்டோகனிசிஸ் என்றால் என்ன? நொதிகள் வரையறு. 3 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் 3 × 3 9. இதில் 19வது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின் வந்து கேட்பாங்க. பாசிகளின் பசுங்கணிகத்தின் வடிவம் தனித்துவம் வாய்ந்தது என கருதுகிறாயா? உனது விடையினை நியாயப்படுத்த. மெய்சைம் என்றால் என்ன? செல்சுவரின் பணிகள். தொற்றுவேர்கள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தரவும். மைட்டாசிஸ் செல் பகுப்பின் ஏதேனும் ஒரு முக்கியத்துவத்தை எழுதுக. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் ஜிம்னோஸ்போம் ஆன்ஜியோஸ்போம், அல்லியம் சிபா தாவரத்தை கலை சொற்கள் விவரி, பால்டின் குரோமோசோம் அமைப்பை விவரி, டிஎன்ஏவின் அமைப்பை விவரி. இது பயோ பாட்னி. கீழே பயோ ஜுவாலஜி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 8 1 மார்க் இருக்குது. 2 மார்க் கொஷின் வந்து 4 × 2 8. சிற்றின கோட்பாட்டின் சார்லஸ் டார்வின் பங்கு யாது? சிறப்புகை இணைப்பு திசு எவை? ஆண் தவளை புணர்ச்சிக்கு எவ்வாறு பெண் தவளை கவர்கிறது? பற்களின் வகை பரிசூத்திரம் எழுது. நிணநீர் என்றால் என்ன? அடுத்து பார்த்தோன்னா 3 × 3 9. இதில் இருவாழ்விகளின் லார்வா மற்றும் முதிர்நிலை வெளியேற்றம் நைட்ரஜன் கழிவுப் பொருட்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா நம்ம உணவை விளங்கும் போது எந்த அமைப்பு மூச்சுக்குழாயினுள் திறப்பை மூடி பாதுகாக்கிறது? கரப்பான் பூச்சி ஏன் நோய் கடத்திகள் என்று அழைக்கப்படுகிறது? 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 2 கொடுத்துருக்காங்க. அறிவியல் பயிரிடுவதற்கான அடிப்படை விதி. எபித்தீலியம் என்றால் என்ன? இவையும் 4 வகை எபித்தீலிய பண்புகளை தருக. உட்சுவாசம் வெளிசுவாசம் நடைபெறும் நிகழ்ச்சியாவை. இதய துடிப்பு தோன்றுதல் மற்றும் கட்டுப்படுத்தல் நடைபெறும் முறையினை விவரி. ஸோ அந்த கொஷின் பேப்பரில் கொஷின் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.